ஹலோ buddies, இப்போ நம்ம மேத்யூ அர்னால்டோட கிரிட்டிக்கல் எஸ்ஸே த ஸ்டடி ஆஃப் பொய்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸேல அர்னால்ட் ஒரு போயம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், ஒரு போயமை எப்படி நம்ம ஸ்டடி பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். ட்ரைடனை நம்ம ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அர்னால்டை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அர்னால்ட் ஒரு விக்டோரியன் பீரியடை சேர்ந்த பொயட் அண்ட் கிரிட்டிக். இவரோட எஸ்ஸே த ஸ்டடி ஆஃப் பொய்ட்ரி முதல்ல தாமஸ் வார்டோட ஆந்தாலஜியில் தான் பப்ளிஷ் ஆச்சு. தாமஸ் வார்ட் 1880 த இங்கிலீஷ் போய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி 5 வால்யூம்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஆந்தாலஜியில் நிறைய ரைட்டர்ஸோட கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் அர்னால்டோட த ஸ்டடி ஆஃப் பொய்ட்ரி. போப்போட எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் மாதிரி அர்னால்டும் ஒரு போயமை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும், எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நமக்கு இந்த எஸ்ஸேல சொல்லித்தராரு. இந்த எஸ்ஸே உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 பார்ட்டாக பிரித்து சொல்கிறேன். அர்னால்ட் பொயட்ரியை ரொம்ப கிரேட் ஆர்ட் ஆஃப் ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் அதோட இம்பேக்ட் இல்லை அதோடைய அந்த பலன்கள் இப்போ மட்டும் இல்லாமல் காலம் கடந்து ஃப்யூச்சர்லேயுமே இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அர்னால்ட் சொல்கிறாரு, ரிலிஜன், ஃபிலாசபி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் பொயட்ரி மட்டும்தான் எப்போவுமே ஒரே மாதிரி நிரந்தரமாக இருக்கும். லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்க இந்த மாதிரியான போயம்ஸை தேடி தான் மேன்கைண்ட் வருவாங்க. பொயட்ரி இல்லாமல் சயின்ஸ் கூட இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். வேர்ட்ஸ்வர்த் மாதிரி அர்னால்டும் பொயட்ரி தான் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ரிலிஜன், ஃபிலாசபி இது எல்லாத்துக்குமே சுப்பீரியர் அப்படின்னு நம்பினார். இவ்வளோ பெருமைகள் இருக்க ஒரு போயம் எப்படி இருக்கணும்னு அர்னால்ட் சொல்கிறாருன்னா, ஒரு போயம்னா அதில் ப்ளஷரை தாண்டி ட்ரூத்தும் பியூட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அர்னால்ட் பொயட்ரியை கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. அவர் ட்ரூத்துன்னு எதை சொல்கிறாருன்னா, ஒரு பிக்சரை பொயட் கிரியேட் பண்ணும்போது அதில் ரியல் லைஃப் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும். அதாவது நேரடி வாழ்க்கைக்கு தொடர்பு உடையதாக இருக்கணும். சம்பந்தமில்லாத இன்சிடென்ட்ஸை போயம் யூஸ் பண்ணக்கூடாது. அவர் பொயட்டிக் பியூட்டின்னு எதை சொல்கிறாருன்னா, அந்த போயமோட ஸ்டைலை தான். ஒரு ஒர்க் காலம் கடந்தும் பேசப்படுதுன்னா அதுக்கு ட்ரூத்தும் பியூட்டியும் தான் காரணம்னு அர்னால்ட் நம்புகிறாரு. ஒரு போயமை பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா அந்த போயம் நமக்கு ப்ளஷர் தரணும். அதில் சார்லட்டனிசம் இருக்கக்கூடாது. சார்லட்டனிசம்னு அர்னால்ட் எதை சொல்கிறாருன்னா, போயமில் எப்போவுமே தெளிவான விஷயங்களை தான் சொல்லணும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, கிளியராகவும் சென்சிபிளாகவும் இருக்கணும். ஒரு நல்ல போயமை கண்டுபிடிக்க ஹை ஸ்டாண்டர்டும் ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வேணும். அர்னால்ட் ஒரு பொயட்ரியை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணணும், எந்த பேசிஸில் ஜட்ஜ் பண்ணால் அதை நம்ம பெஸ்ட் போயம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. பொதுவாக ஒரு போயமை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல 2 காரணம் இருக்குது. ஒன்று, அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்டது அப்படின்றதுனாலையும். இதை பேஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேஷன், பர்சனல் எஸ்டிமேஷன் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க்கை படிக்கிறோம், அந்த போயமோட ஆத்தர் கிரேட் ஏன்ஷியன் ரைட்டராக இருக்கும்போது அந்த ஒர்க் உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்காம நேரடியாக அவர் எழுதின ஒர்க்ஸ்னால் நல்லா தான் இருக்கும், அவர் எவ்வளோ பெரிய ரைட்டர் தெரியுமா அப்படின்னு, இன்றைக்கி பொயட்ரி இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணாமலேயே ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ஆத்தருக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேஷன். அதே போல் எனக்கு பிடிச்ச ரைட்டர் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் இந்த போயம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் பர்சனல் பேசிஸில் ஒரு சில ஒர்க்ஸை நம்ம பெஸ்ட் இல்லை வர்ஸ்ட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். இது பர்சனல் எஸ்டிமேஷன். ஆனால் அர்னால்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாகவோ பர்சனலாகவோ ஒரு ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படி ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒர்க்கை எப்போவுமே பெஸ்ட் வர்ஸ்ட்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிரிட்டிக் எப்போவுமே ரியல் எஸ்டிமேஷன் தான் பண்ணணும். ஒரு ஒர்க் உண்மையிலேயே பாராட்டுக்கு தகுதியானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாராட்டணும். ஆனால் அது எனக்கு பிடிச்ச ரைட்டர் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை அந்த குறிப்பிட்ட ரைட்டர் ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர் அப்படிங்கிறதுனாலையோ ப்ரெஜுடைஸ்டாக எவாலுவேட் பண்ணக்கூடாது. ஸோ அர்னால்ட் எப்போவுமே ஒரு கிரிட்டிக் ரியல் எஸ்டிமேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஒர்க்கை படிக்கும்போது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பர்சனல் எஸ்டிமேஷனோட இன்ஃப்ளூவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அவர் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா,
ஃப்ரெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் அவங்களோட கிளாசிக்கல் ஒர்க்ஸை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ அவங்க அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணாங்களோ அப்போ அவங்களுக்கே அவங்களோட ஒரு சில கிளாசிக்கல் ஒர்க்ஸ் வந்து ஒர்த் இல்லாமல் இருக்கோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிளாசிக்கல் ரைட்டரை புகழ்ந்து அவரோட ஒர்க்ஸ்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சரை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிட்ரேச்சரை டெவலப் பண்ணவே முடியாது. இப்போது நீங்கள் ஹோமரோட ஒரு ஒர்க்கை படிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, போயம்னா இப்படி தான் இருக்கணும், இதே மாதிரி நானும் ஒரு போயம் எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஹோமரை ஒரு காட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எழுதுனா அவரை மாதிரி எழுதணும், அப்படி எழுதுனா மட்டும்தான் அது போயம் அப்படின்னே ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளாரே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிளாசிக்கல் ரைட்டர்ஸையோ இல்லை கிளாசிக்கல் லிட்ரேச்சரையோ வந்து நம்ம ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அது மட்டும்தான் சரி அப்படின்னு நம்பக்கூடாது. உண்மையிலேயே ஒரு ரைட்டர் நல்லா எழுதியிருந்தாருன்னா பரவாயில்ல, ஒருவேளை அவரோட ஒர்க் பெஸ்ட் இல்லாமல் வேர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதனால எப்போவுமே சர்ஃபேஸ் லெவல் அட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறது ஒரு ஒர்க்கை வேர்ஸ்ட்டோ இல்லை அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறதுக்காகவோ கிடையாது. ஒரு ஒர்க் உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் எப்படி ஒரு பெஸ்ட் ஒர்க்கை ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பர்சனல் எஸ்டிமேஷன் இல்லாமல் அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு தான் அர்னால்ட் ஒரு மெத்தட் நமக்கு சொல்கிறாரு. அந்த மெத்தட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். போயம்க்கு ரிலிஜன் ஃபிலாசபியெல்லாம் விட ஃப்யூச்சரில் நிறைய சுப்பீரியர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய போயம் தரமானதாக இருக்கணும் அப்படின்னு அர்னால்ட் நம்பினார். ஒரு போயம் தரமானதாக இருக்கணும்னா அதில் பொயட்டிக் ட்ரூத் அண்ட் பொயட்டிக் பியூட்டி இருக்கணும், சார்லட்டனிசம் இருக்கக்கூடாது. இப்படி எழுதப்பட்ட ஒரு போயமை எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவோம். பட் அது உண்மையிலே எக்ஸலண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது நம்மளால் பர்சனல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் ரியல் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்காக தான் டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்றத அர்னால்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரியல் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்காக அர்னால்ட் டச் ஸ்டோன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது ஒரு கம்பேரிட்டிவ் மெத்தட். கொஞ்சம் ஒர்க்ஸை நம்ம பெஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ஒர்க்ஸ்லலாம் உண்மையிலேயே ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பொய்டிக் குவாலிட்டி இருக்கும். இதில் அர்னால்ட் சொன்ன மாதிரி பொய்டிக் பியூட்டி ட்ரூத்தும் இருக்கும். இந்த ஒர்க்ஸை அர்னால்ட் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு போயம் படிக்கிறீங்க. நீங்கள் படிக்கிற போயம் உண்மையிலேயே ஹை ஸ்டாண்டர்ட் பொய்ட்ரியாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க நீங்கள் படிக்கிற போயம்லேருந்து ஒரு 2 லைன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே சில ஒர்க்ஸை வந்து பெஸ்ட் அப்படின்னு வச்சுருக்குறோம்ல, அதில் ஏதாச்சும் ஒரு ஒர்க்லேருந்து 2 லைன் எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிளாசிக்கல் ஒர்க்ஸ் மாதிரியே நீங்கள் படிக்கிற போமும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பெஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலம் அது அப்படி இல்லைன்னா அது வர்ஸ்ட் போயம். கம்பேர் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் எந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது எந்த அடிப்படையில் கம்பேர் பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு அர்னால்ட் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஹை ஆர்டர் பொய்ட்ரியில் ஹை பொய்டிக்கல் குவாலிட்டி இருக்கணும், ஏற்கனவே பொய்டிக்கல் பியூட்டி பொய்டிக்கல் ட்ரூத் இருக்கணும்னு அர்னால்ட் சொல்லிட்டாரு. இப்போ இன்னொரு க்ரூஷியல் குவாலிட்டியாக ஹை சீரியஸ்னஸை பற்றி சொல்கிறாரு. ஹை சீரியஸ்னஸ் தான் என்னென்னா ஒரு போயம் எழுதப்படுற மேனர், அந்த ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இதுதான் ஒரு ஒர்க்கை ஹையராக காமிக்குது. அப்படி எழுதப்பட்ட ஒர்க்ஸை தான் அர்னால்ட் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ஷியன்ட் ரைட்டரால் எழுதப்பட்டதுனால மட்டும் ஒரு ஒர்க்கை நம்ம கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட முடியாது. கிளாசிக்கல் போயம்க்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது, அதுதான் ஹை சீரியஸ்னஸ். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு கிளாசிக்கல் ஒர்க்கையும் இன்னொரு கண்டெம்ப்ரரி ஒர்க்கையும் டச் ஸ்டோன் மெத்தடில் கம்பேர் பண்ணும்போது கிளாசிக்கல் ஒர்க்கில் இருக்க மாதிரியே ஹை சீரியஸ்னஸ் அந்த கண்டெம்ப்ரரி ஒர்க்லேயும் இருந்தால் பெஸ்ட், இல்லைன்னா அது ஒரு கிளாசிக்கல் ஒர்க் கிடையாது. அர்னால்ட் ஹோமர், வர்ஜில், டான்டே, ஷேக்ஸ்பியர் அப்புறம் மில்டன் இவங்களோட போயம்ஸ் எல்லாத்தையும் கிளாசிக்கல் அப்படின்னு நம்புகிறாரு. அதாவது இந்த குறிப்பிட்ட சில ரைட்டர்ஸோட ஒர்க்கில் ஹை சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவங்களையும் கிளாசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அர்னால்ட் எப்படி நம்ம டச் ஸ்டோன் மெத்தடை யூஸ் பண்ணுறது, சில ரைட்டர்ஸையும் அவங்களோட பேசேஜஸையும் எப்படி நம்ம கம்பேரிட்டிவாக அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு.
முதல்ல அர்னால்ட் சாசர் ஒரு கிளாசிக்கல் ரைட்டரானு கண்டுபிடிக்க நினைக்கிறாரு. அதனால சாசரோட பேசேஜையும் டான்டேயோட பேசேஜையும் கம்பேர் பண்ணுறாரு. கம்பேர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ் பொயட்ரியோட ஃபாதர் சாசர் தான். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் சாசரோட ஒர்க்கில் ஹை சீரியஸ்னஸ் கிடையாது. அதனால் அவரை கிளாசிக்கல் ரைட்டர்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, சாசரோட ஒர்க்கில் ஹை சீரியஸ்னஸ் இல்லைனாலும் அவர் ஒரு கிளாசிக்கல் பொயட்டாக இல்லாமல் இருந்தாலும் அவரோட போயம்ஸில் பொயட்டிக் ட்ரூத் இருக்குது அப்படின்னு அர்னால்ட் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ட்ரைடனையும் போப்பையும் அனலைஸ் பண்ணுறாரு. 18th செஞ்சுரியில் இவங்க 2 பேரும் தான் கிளாசிக்கல் பொயட்ஸாக கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. அதனால் ட்ரைடனோட பொயட்டிக் லைன்ஸை அவரோட கண்டெம்ப்ரரி ரைட்டரான மில்டனோட கம்பேர் பண்ணி பார்க்குறாரு அர்னால்ட். மில்டனோட லைன்ஸில் இருந்த அந்த கிராண்ட்வர் ட்ரைடன் கிட்ட இல்லாததை கண்டுபிடிக்கிறாரு அர்னால்ட். அதுக்கு காரணம் ட்ரைடனும் போப்பும் ஏஜ் ஆஃப் ப்ரோஸை சேர்ந்தவங்களாக இருந்தது தான். என்னதான் அவங்க மாஸ்டர் ஆஃப் வேர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட போயம்ஸில் பொயட்டிக் ஹை சீரியஸ்னஸ் இல்லை. அதனால இவங்க 2 பேரையுமே கிளாசிக்கல் பொயட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அர்னால்ட். அதுக்கு பதிலாக வேணால் இவங்களை கிளாசிக்கல் ப்ரோஸ் ரைட்டர்ஸ்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிரே பற்றி அர்னால்ட் என்ன சொல்கிறாருன்னா, போப்போட பீரியடான ஏஜ் ஆஃப் ப்ரோஸை சேர்ந்த ஒரு சிறந்த பொயட் தான் கிரே. அவர் க்ரீக் பொயட்ரியாக அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். கிரேயோட ஒர்க்ஸில் ஹை சீரியஸ்னஸ் இருக்கும். அவர் ப்ரோஸ் ஏஜில் பொயட்ரி எழுதினதுனால தான் அவ்வளவா பேசப்படலை. ஆனால் உண்மையிலேயே அவர் தான் ஒரு கிளாசிக்கல் பொயட். சாசர் மாதிரியே பர்ன்ஸோட ஒர்க்ஸ்லையும் ஹை சீரியஸ்னஸ் இல்லாமல் பொயட்டிக் ட்ரூத் இருக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. பர்ன்ஸ் எப்போவுமே ஸ்காட்டிஷ் பேக்ரவுண்டில் தான் பொயட்ரி எழுதியிருக்காரு. ஸ்காட்டிஷ் போயம்ஸில் தரக்குறைவான விஷயங்களை பற்றி அதிகம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் பர்ன்ஸோட பொயட்ரிலையும் அதிகம் இருக்கும். இதில் எப்படி ஹை சீரியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு அர்னால்ட் கேட்குறாரு. அவரோட ஒர்க்ஸில் சின்சியாரிட்டி இருக்கணும். ஏன்னா சின்சியாரிட்டி இருந்தால் தான் ஹை சீரியஸ்னஸை ஒரு ஒர்க்கில் கொண்டு வர முடியும். சில நேரங்களில் அவரோட ஒர்க்ஸ் உண்மையிலேயே பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் எப்போவுமே நரேட்டரை ஹிட்டனாக வச்சுருக்காரு. அதனால் அவரோட ஒர்க்ஸ்லாம் டைரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. ஓரளவுக்கு அர்னால்ட் அவருக்கு ப்ரீவியஸ் ஏஜில் இருந்த சாசர், ட்ரைடன், போப் இவங்களை பற்றி எல்லாமே டச்ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரோட பீரியடை சேர்ந்த ரைட்டர்ஸ், அவரோட கண்டெம்ப்ரரிஸ் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் அவர் டச்ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டலை. அதுக்கு காரணம் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அப்படி ஒரு கால் அவர் பண்ணும்போது அவரோட பர்சனல் லைக்கிங்ஸ் அண்ட் டிஸ்லைக்கிங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுமோ அப்படின்றதுனாலே தான் அவர் அதை செய்யாமல் விட்டுருக்காரு. ஓவரால் அர்னால்ட் பொயட்ரி எப்படி ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் படிக்கிற போயம் பெஸ்ட் போயமானு தெரிஞ்சிக்க ஹை சீரியஸ்னஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ எப்படி ஹை சீரியஸ்னஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா டச்ஸ்டோன் மெத்தடை யூஸ் பண்ணி தான். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பர்சனல் எஸ்டிமேஷனோட எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ரியல் எஸ்டிமேஷன் தான் பண்ணணும். டச்ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்ணி கிரேயை கிளாசிக்கல் பொயட்னு சொல்கிறாரு. சாசர், ட்ரைடன், போப், பர்ன்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கிளாசிக்கல் பொயட் இல்லைன்னு சொல்கிறாரு. சாசரையும் பர்ன்ஸையும் கிளாசிக்கல் பொயட் இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட ஹை சீரியஸ்னஸ் இல்லை. ஆனால் ட்ரைடனையும் போப்பையும் பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோடது முதல்ல போயமே கிடையாது, அது ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரைடனும் போப்பும் கிளாசிக்ஸ் தான், ஆனால் பொயட்ரியில் இல்லை, ப்ரோஸில். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.